வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இந்தியன் யூடியூப் சேனல் அண்ட் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட் த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷனில் 8th டாபிக் ஆர்டிஐ ஆக்ட் 2009 இருக்கக்கூடியது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிங்கிள் டி குறிக்கும் நேரத்தில் 10 கேள்விகள் சீரீஸ் 8 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு கிளாஸஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நம்ம அகாடமி மெட்டீரியல்ஸ் வேணுன்றவங்க, ஏற்கனவே நிறைய வீடியோ கிளாஸஸ்லாம் நம்ம அகாடமி லைக் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கூட வாங்கிக்கலாம். லைக் 10 யூனிட்டுக்கும் மெட்டீரியல் ரெடியாக இருக்குங்க. 8838107804 9600111139 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு கெட் பேக் பண்ணுவாங்க. லைக் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் பிஃபோர் கோயிங் டு கிளாஸஸ் நிறைய டீச்சர்ஸ் ஃபோன் பண்ணி அட்லீஸ்ட் மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் கொடுக்கலாம்ல. நிறைய பேர் யூடியூப்பில் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறாங்க, நீங்களும் பண்ணலாம்ல, ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க அப்படின்னு டீம் மெம்பர்ஸ் நிறைய கால்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு முறையிட்டு இருந்தாங்க. ஸோ டைம் இஸ் லைக் 9:35 ஓகேங்களா. ஸோ இரவு 9:30 மணி ஆகுது இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்போ. இப்போது லைக் அதுக்கு நீங்கள் ஃப்ரீயாக ஒரு கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், அதுக்கு நீங்கள் யூடியூப்பை பார்த்துலாம் கற்றுக்கணும் அவசியமே கிடையாது. ChatGPT ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள், லைக் ஆர்டி ஆக்ட் 2009 போடுங்க, அது லைக் கிவ் கொஸ்டின்ஸ் டு மீ அப்படின்னு போடுங்க. அது ஒரு 10 கொஸ்டின் வரும், அதை படிங்க. அது வந்துச்சு அப்படின்னா அது உங்கள் லக்கு. லைக் அதை வச்சு பாஸ் பண்ணுறோன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லைக் இஃப் யூ ஆல் கெட் 25 மார்க்ஸ் அவுட் ஆஃப் ஃப்ரம் நீட் அப்படின்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். பட் தட் டசன்ட் அக்கர்ஸ் லைக் ஹேப்பன்ஸ் லைக் தட். புரியுதா? இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரியே தான் கொஸ்டின் பேப்பர் செட்டையும் நினைப்பாங்க. உங்களுடைய ஏஜ் என்னவோ அதை விட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு 4 ப்ரொஃபஸர்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் குமுலேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் 100 இயர்ஸ் தான் இருக்கும். அவங்க யோசிக்க மாட்டாங்களா? லைக் இப்போ குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறப்போ யோசிச்சிருக்க மாட்டாங்களா? லைக் அதுக்காக தான் நான் திரும்ப சொல்கிறேன் டீச்சர்ஸ், லைக் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் வில் பி லைக் இன் நியூ பேட்டர்ன். லைக் இப்போது லைக் ஓரளவுக்கு படித்தா போதுங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா பழைய சைக்காலஜி சிலபஸை கொடுத்துருக்கலாம்ல. ஏன் புதுசாக கொண்டு வரணும்? ஏன் 10 யூனிட்டை 80 நாளில் கவர் பண்ணுற மாதிரி வைக்கணும்? we have to understand things like this is how it will be. அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம்ம பார்க்குறோம். we are teachers, we teach something to people. பரவலாக்குறோம் நம்ம. அப்போ நமக்கு மற்றவங்களுக்காக நம்ம சிந்திக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் குவாலிட்டியாக நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 10 மினிட்ஸும் ஒர்த்தாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ, வாழ்க்கை முழுவதும் எக்கனாமிக் டேர்ம்ஸில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறப்போ நீங்கள் எப்படி உழைப்பு போடணும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வாஸ் enacted in which year அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிஐ சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது அப்படின்னு. லைக் 2009. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ ஆர்டிஐ சட்டத்துக்கும் 21ஆம் நூற்றாண்டு லைக் 21A ஆர்டிகளுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ 86வது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக 2002 ஆர்டிகல் 21A கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்களா? ஆர்டிகல் 21A என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகேங்களா, 21A பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நான் சின்ன வயசில் இருக்கப்போ எங்கள் அப்பா கிட்ட போய் வாட்ச் கேட்பேன். அப்போ எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஓகேப்பா ஒரு நாள் வாங்கி தரேன், லைக் உனக்கு கண்டிப்பாக நான் வாட்ச் வாங்கி தரேன் அப்படின்பாங்க. ஆனால் லைக் எப்போ வாங்கி தருவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கக்கிட்ட அமௌண்ட் இருந்தால் தானே வாங்கி கொடுக்க முடியும். அப்போ அந்த மாதிரி தான் ஒரு கவர்மெண்ட். ஓகேங்களா? லைக் ஆர்டிகல் 21Aன்றது பார்த்திங்க அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்கும் நாங்கள் கட்டாயமாக அந்த குழந்தைகளுக்கு உரிமை இருக்குது கல்வி பெறணும் அப்படின்றது, கல்வி பெறக்கூடிய உரிமை அந்த குழந்தைகள் இருக்குது அப்படின்றாங்க. ஓ சூப்பர், அப்படின்னா அப்போ கொடுங்க அப்படின்றப்போ நாங்கள் கொடுக்கறதுக்கான பிளான் எல்லாமே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்ற பிளான் 2009 சொல்கிறோம். இயர் ஆன் லைக் இது 2002 லைக் பிஜேபி வாஜ்பாய் பீரியடு காங்கிரஸ் கவர்மெண்ட் அதை எடுத்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. லைக் அதுக்கு ரூல்ஸ் போடுறாங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் அங்கே கேப்பை பாருங்கள். ஓகேங்களா? லைக் அதனால தான் இவ்வளோ வருஷம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆர்டி ஆக்ட் ரைட் டு எஜுகேஷன் அது இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்றாங்க. நோ காஸ்ட், காசே கிடையாது, அண்ட் கம்பல்சரி கட்டாயமாக கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? லைக் த ஆர்டி ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு சில்ட்ரன் ஆஃப் விச் ஏஜ் குரூப். எந்த ஏஜ் குரூப்புக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா லைக் 6 to 14 இயர்ஸ், 6லேருந்து 14 வயது வரை. இது நமக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் மஸ்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ் ரிசர்வ் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் அண்டர் ஆர்டி ஆக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமானதுமா. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸுக்கு ஆர்டி சட்டத்தின் தனியார் பள்ளிகளில் எவ்வளவு சதவீதம் இடங்களில் ஒதுக்க வேண்டும், கட்டாயமாக எவ்வளோ ஒதுக்க வேண்டும் அப்படின்னா 25%. நடைமுறையில் அது சிக்கலாகவும் இருக்குங்க. ஏன்னா இந்த 25% பீப்புளை
ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப மார்ஜினலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆர்டிஓடைய ஒரு குறைபாட்டில் அதுவும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ 25%. நெக்ஸ்ட் பாருங்கள். அதாவது இது இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? இது வந்துட்டு டி சீரிஸ் தானே, வீடியோ கிளாஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி. நெக்ஸ்ட், த ஆர்டிஐ ஆக்ட் ப்ராஹிபிட்ஸ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ராக்டிசஸ், பின்வருவனவற்றில் எது தடை செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. கேபிடேஷன் ஃபீஸ், லைக் கேபிடேஷன் ஃபீஸ் அப்படின்னா நன்கொடைகள் கொடுக்கறது, அதை தடை செய்கிறாங்க. அன்னதான கட்டணம் அப்படின்றதுக்கு வந்து லைக் கேபிடேஷன் ஃபீஸ் தான். ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் அட்மிஷன், சேர்க்கைக்கான பரிசோதனை முறைகள், லைக் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறது, அந்த மாதிரி இன்டர்வியூ ஃபார் சைல்டு ஆர் பேரண்ட், ஒரு குழந்தையோ இல்லை பேரண்ட்டோ இன்டர்வியூ பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஆர்டிஐ என்ன பண்ணுது, தடை செய்யுது. ஆல் ஆஃப் தி அபோவ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃப்ரீயாக கொடுக்கணும். அந்த ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாக 25% சீட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது. அண்டர் ஆர்டி ஆக்ட் த மினிமம் ஒர்க்கிங் டேஸ் இன் அன் அகடமிக் இயர் ஷுட் பி, லைக் பார்த்தீங்க அப்படின்னா லைக் நமக்கு வந்து வாரத்தில் 52 நாட்கள் சண்டேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பொங்கல், தீபாவளி அப்படின்னு திருவிழாக்கள் இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போக, ஓகேங்களா, லைக் வீக்கெண்ட்ஸ் எல்லாமே போக நமக்கு வந்து 200 டேஸ் அப்படின்றது ஆர்டியில் கொடுத்துருப்பாங்க, 200 நாட்கள். நெக்ஸ்ட், த பீப்புள் டீச்சர் ரேஷியோ ஃபார் பிரைமரி கிளாஸஸ் அண்டர் தி ஆர்டிஇ ஆக்ட் ஷுட் நாட் எக்ஸிட். ஆர்டி சட்டத்தின் ஆரம்ப வகுப்புகளுக்கு ரொம்ப முக்கியமாக ஆரம்ப பிரைமரி கிளாஸஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 30:1, அதாவது 25 டீச்சர்ஸ் அப்படின்னா சூப்பர். ஒரு 25 மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் அப்படின்னா குட் ரேஷியோ. 45 அப்படின்னா அதிக க்ரௌடு. இரண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியது லைக் அப்படின்னு 30ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? 30:1. அதுவே 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து 35:1. இது வந்து 6th அப்பர் எஜுகேஷன், அப்பர் பிரைமரி. ஓகேங்களா? இது வந்து பிரைமரி, இவங்க வந்து பிரைமரி தான் கேட்குறாங்க. அப்போது 30:1 இது ஆர்டிஐயில் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட், மூவிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். 7th கொஸ்டின் பாருங்கள். விச் அத்தாரிட்டி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மானிட்டரிங் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆர்டிஐ ஆக்ட் அட் தி ஸ்டேட் லெவல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டேட் லெவலில் யார் பண்ணுவாங்க? கட்டாயமாக மாநில அரசு தான் பண்ணுவாங்க. அதில் மாட்டு கருத்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் வர்றப்போ நம்ம பாராட்டிக்கணும், ஓகே சூப்பராக அப்படின்னு. ஆனால் இந்த கொஸ்டின் எல்லாருமே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது எப்படி நீங்கள் எட்ஜ் கொடுக்க முடியும் அப்படின்னா லைக் த்ரூ எஃபர்ட். கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் யூடியூப் வீடியோவை மட்டும் பார்த்து நீங்கள் பாஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறன்ற மாதிரி ஒரு ஒஸ்ட் ஐடியா இருக்கவே முடியாது. ஓகேங்களா? யூடியூப் இஸ் லைக் அண்ட் ஃபீச்சர். லைக் நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறப்போ கூட ஓகே இவர் என்ன சொல்கிறாரு நம்ம பார்க்கலாம் அப்படின்றது ஒரு டிஸ்கஷன்ஸ். ஓகே இவங்க எல்லாம் அதில் குறைகள் கண்டுபிடிக்கலாம், வெல் அண்ட் குட். ஓகேங்களா? பட் தட் டசன்ட் மீன் தட் யூ கேன் பி clear the exam by watching only through YouTube videos. You have to work, you have to take notes, you have to get up early, you have to sacrifice your weekends. எல்லாமே பண்ணோங்க. ஓகே, லைக் அடுத்து பாருங்க. The RD Act mandates that no child shall be held back, expelled or required to pass a board examination until அப்படின்னு கேட்குறாங்க. லைக் இது ரொம்ப முக்கியம். நோ டிடென்ஷன் பாலிசி, ஃபெயில் ஆகவே கூடாது அப்படின்றது எந்த வகுப்புகள் வரும் வகுப்பு வரை அப்படின்னா லைக் கிளாஸ் 8 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களை அவங்கள வந்து வெளியேற்றக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து இது வந்து ஒரு மிகப்பெரிய சர்க்கிள்லையும் கொண்டு போய் விட்டுருங்க. நிறைய நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து இப்போ ஆர்டி ஆக்ட்லேருந்து வெளியே போகிறதுக்கு 2019லாம் பெரிய பிரச்சனையாக வந்துச்சு, வெளியே போகிறாங்க அப்படின்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா குவாலிட்டி கிடையாது. பசங்க 8ஆம் வகுப்பு வரைக்கும் வந்துடுறாங்க, 9ஆம் வகுப்பு போகிறப்போ அவங்களுக்கு பேசிக்கே தெரியல. அப்படின்னா ஏசர் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசர் ரிப்போர்ட்டில் வந்து 5th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 2nd ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய வேர்டிங்ஸ் வந்து படிக்க தெரியல அப்படின்றாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய லெசன்ஸை படிக்க தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு காரணம் வந்து குவாலிட்டி வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, சாரி, ஓகே 9th கொஸ்டின். அண்டர் ஆர்டி ஆக்ட் வாட் இஸ் தி டியூரேஷன் ரேஞ்ச் ஃபார் ஸ்பெஷல் ட்ரைனிங் அப்படின்றாங்க. ஸ்பெஷல் ட்ரைனிங் அப்படின்னா வி நோ தட் லைக் விடுபட்டு போன குழந்தைகள். இப்போ ஒரு குழந்தை வந்து 8 வயது வரைக்கும் அவங்க வந்து ஸ்கூலுக்கே வரல, 8ஆம் வகுப்பு 8 வயதில் தான் அவங்க ஏஜ் பார்க்குறப்போ அப்ரோப்ரியேட் ஏஜ் அவங்களுக்கு 4th ஸ்டாண்டர்டாக இருக்குது. அப்போ 4th ஸ்டாண்டர்ட் கொண்டு வரப்போ அங்கே இருக்கக்கூடிய பசங்கள்லாம் வந்து ரைம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, லைக் வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் மேக்ஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னா அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து அடுத்த கிளாஸஸ் கொண்டு வருவாங்க. ஓகே, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல், ஒரு தனி குழந்தையோடைய திறனை பொறுத்து. அப்போ அதோட டியூரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள், எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க அப்படின்ட்டு.
ரொம்ப ஒரு அருமையான திட்டம் தான். நடைமுறையில் நிறைய சிக்கல்கள் கொண்டு வந்திருக்கு. அது எல்லா திட்டமும் அப்படி தானே இருக்கும். லைக் 3 months to 1 to 6 months கிடையாது, 3 months to 2 years. அதான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், the concept of special training under RD Act is provided for RD. The concept of special training, ஓகேங்களா, under RD Act is provided for, அதாவது RD சட்டத்தின் கீழ் யாருக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? கிஃப்டட் சில்ட்ரன், சில்ட்ரன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன், மைக்ரண்ட் சில்ட்ரன்ஸ். லைக் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன். இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் உன்னிப்பாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கணும் தான், கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஆனால் லைக் அவங்க எதை லைக் எம்பசைஸ் பண்ணுறாங்க, 2009 கொடுக்கக்கூடிய சட்டத்தில் என்ன சொல்லுதுன்றது தான் அங்கே ஏற்றுக்கணுமே தவிர உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. லைக் இதுதான் நாங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சார் என்ன சார் ஹார்ஷான ட்ரூத்தை வந்து அப்படியே நேரடியாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மனது கோணும் லைக் வருந்தும்படி இருந்துச்சு அப்படின்னா லைக் யாராவது ஒருத்தவங்க சொல்லி தானே ஆகணும். தேங்க்யூ பீப்புள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.